Hi hello friends, welcome to cooking style channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மண்சட்டியில மட்டன் மசாலா எப்படி செய்யறதுன்னு இதுதான் பார்க்க போறோம். டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப டிஃபரண்டாவும் ரொம்ப அல்டிமேட்டாவும் இருக்கும். நார்மலா வீட்ல செய்யற ingredients நார்மலான மெத்தட் தான். இந்த மாதிரி மண்சட்டியில செய்யறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ ஒரு தடவையாவது மிஸ் பண்ணாம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த சூப்பரான ரெசிபியை ரொம்ப டெலிஷியஸா ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg மட்டன் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்துன்னு இருக்கேன், 4 லவங்கம், ஒரு ஸ்டார் பூ எடுத்துன்னு இருக்கேன், ஒரு பீஸ் ஜாப்பத்திரி எடுத்துன்னு இருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துன்னு இருக்கேன், 2 துண்டு கருவேப்பிலை எடுத்துன்னு இருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணின்னு இருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துன்னு இருக்கேன், 1/2 கப்பு கெட்டியான தயிர் எடுத்துன்னு இருக்கேன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துன்னு இருக்கேன், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நான்வெஜ்ஜுக்கு செய்யக்கூடிய பொருட்கள் தான். இதையெல்லாம் நோட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டனில் நம்ம எடுத்து வச்சிருந்த கெட்டியான தயிரை சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மற்ற பொருட்களை ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பவுடராக அரைச்சிட்டோம்னா இது மட்டன் மசாலா பவுடர் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மண் சட்டியை ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். இது சூடாகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெய் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். நெய் காஞ்சி உருகி ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த அதாவது ஊற வச்சுருந்த மட்டனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மண் சட்டி எப்போவுமே சூடாகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஒரு தடவை சூடாகிடுச்சுன்னா இது அந்த சூடோடைய தன்மை அப்படியே இருக்கும். இப்போ இதை மூடி ஒரு 20லேருந்து ½ an hour வரைக்கும் நம்ம வேக வச்சோம்னா இது இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம தண்ணியே சேர்க்க கிடையாது. ஆனாலும் இந்த அளவுக்கு ஜூஸியாக தண்ணி விட்டுருக்கு. மட்டனில் இருக்கிற தண்ணியே போதுமானது வேகிறதுக்கு. எக்ஸ்ட்ரா தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கினேன், தண்ணியோடு சேர்த்து மாற்றிக்கினேன். அடுத்ததாக அதே சட்டியில் நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்த எண்ணெயும் மீதம் இருந்த 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய ஆரம்பித்ததும் இது காஞ்சதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்துட்டுருக்கு. நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஆனாலும் எந்த பக்கமும் தீயலை. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா நம்ம எல்லாம் சமமாக வெங்காயம் வேக ஆரம்பிச்சிரும், கலரும் மாற ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 துண்டு கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு, நல்லா ஃப்ரையாக இருக்குது. வெங்காயம் தீஞ்சிடக்கூடாது, பொன்னிறமாக மாறினா மட்டும் போதும். கருவேப்பிலையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை தண்ணியோட அதாவது சூப்போட சேர்த்துக்கணும். இதில் ரொம்ப தண்ணி ஒன்றும் மீதமாகலை, கொஞ்சம் தான் தண்ணி மீந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவும் மட்டனும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மட்டன் மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலரி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மட்டன் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்தா போதும். நான் ரொம்ப குழம்பாவோ இல்லை கிரேவியாவோ வைக்கல, ஜஸ்ட் இது மசாலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு.
இப்போ இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓவராலாக 1 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இது கொதிக்கிறதுக்கும் மட்டன் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். மூடி ஒரு 20 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கு. மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்டவ் மேலே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டோம்னா ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் மட்டனை எடுத்து கையாலேயே அதை உடைக்கிறேன். கையாலேயே நம்ம புட்டாலே அது நல்லா சாஃப்டாக புட்டுக்குச்சு. இது வந்துட்டு குக்கர் மாதிரியே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. மண்சட்டி பானையில் அதுதான் நம்மளுக்கு சீக்கிரமாக சூடாகிடும். அதே மாதிரி அந்த சூடோட கன்சிஸ்டன்சி அப்படியே இருக்கும். இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட இது கொதிக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூடு வந்துட்டு அப்படியே பிடிச்சி வச்சுக்கும் மண்சட்டி. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையில் மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட கிடைக்கிது. நம்ம இதை சர்விங்காக எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் சாதத்தோ சப்பாத்தி கூட எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.